ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் முழுசாக பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் தெளிவாக புரியும். ஜாதக ரீதியாக பேசினா நிறைய பேத்திக்கு புரியாது, ஆனால் சில பேத்திக்கு புரியும். நான் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த வக்ரம் ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறையா லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் விதி. ஸோ இப்போ இந்த மேஷத்துக்கு இவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் வீடுனா என்ன? லாபம், உயர்வு எல்லாமே இந்த 11ஆம் வீட்டில் சேரும். ஆனால் இது அவங்களுக்கு வக்ரமாயிடுச்சு. ஸோ வக்ரமானா இது அப்படியே பின்னாடி போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியெல்லாம் போகாது. பிளானட் பின்னாடியெல்லாம் போகாது. இந்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையும் போது இந்த மேஷத்துக்கு நல்ல பலன்களை அள்ளி தருவார். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையும் போது உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவார். ஸோ அவர் உங்களுக்கு எப்படி நல்ல பலனை கொடுப்பாரு? ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வைப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. திடீர்னு உங்களோட ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. இப்படி அவர் உங்களுக்கு அசுர வளர்ச்சியை கொடுப்பாரு. ஸோ இவரோட பார்வை மேஷத்துக்கு நன்மை தான் கொடுக்குது. ஸோ இந்த காலம் மேஷத்துக்கு பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், வருமானம் நல்லா நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், செய்கிற வியாபாரம் நல்ல கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம். இந்த காலத்தில் சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு நல்ல ஸ்பீடாக உங்களை ஆக்க வைப்பார். ஸோ எதிர்பார்க்குற விஷயத்தை ஸ்பீடாக உங்களுக்கு கொடுப்பாரு. இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா, ஒரு ஸ்பீடாக போகிறீங்க, ஒரு டென்ஷனோட போவீங்க பார்த்தீங்களா, எமோஷ்னல். ஸோ அதில் கொஞ்சம் டென்ஷனாக அவங்கள வச்சுருப்பாரு. ஆனால் ரிசல்ட் சூப்பரான பாசிட்டிவ் தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் யாருக்கு இந்த மாதிரி புஷ் பண்ணுறது, நீ செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் செய்ய போகிறாருன்னா, இந்த தொழில் தேடுறவங்களுக்கு, அப்புறம் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு, புதுசாக வியாபாரம் தொடங்குறவங்களுக்கு, மாணவர்களுக்கு எக்ஸாம் வருது பார்த்திங்களா, அந்த எக்ஸாமில் அவங்க நல்லபடி மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ மெயினாக இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் ரொம்ப புஷ் பண்ணுவார். அந்த புஷ் உங்களுக்கு நல்ல சாதகமாக தான் அமையும். ஸோ இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா அதுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அவர் மெயினாகவே இந்த தொழில் விஷயத்தில் மட்டும்தான் அவர் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஷத்துக்கு அவர் சூப்பராக இருக்கார். இந்த வக்ர நிலையில் உடம்பு ஹெல்த் வைஸ் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு டென்ஷனாக இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வராமல் இருக்கிறதுக்கு அது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை ஒரு நல்ல டிகிரியில் அவங்க ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சோன்னா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்தெந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் அசுப வீடாக அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு தான் இவர் நன்மையே செய்வார். நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர்
இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை நடக்கலைன்னா உங்களுக்கு இந்த வக்கர பலன் இருக்குது பார்த்தீங்களா, இது 15% 20% தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வக்ர சனி பலன் எப்படி இருக்குது மேஷத்துக்குன்னு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ நல்லபடி யூஸ் பண்ணிக்கிங்க. அவர் கண்டிப்பாக உங்களை புஷ் பண்ணுவார். ஸோ ஸ்ட்ரெஸ் வராமல் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். யாரெல்லாம் மேஷ ராசி இருக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு எனர்ஜி ஆர்வம் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷமாக இருங்க.